நெல்லை மாவட்டத்தில் பெரும்பாலான குளங்கள் வறண்டு காட்சியளிப்பதால் வெளிநாட்டு பறவைகள் வரத்து மிகவும் குறைந்துள்ளதாக கணக்கெடுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள அமைப்பு சார்பில் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். அதன்படி நெல்லை, ராஜவல்லிபுரம் குளம், பாலமடை, ஊழக்குடி, கழிகாவூர் பகுதிகளில் உள்ள குளங்களில் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 2518 குளங்களில் பெரும்பாலான குளங்கள் வறண்ட நிலையில் உள்ளதால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வெளிநாட்டு பறவைகளின் வரத்து குறைந்துள்ளதாக கணக்கெடுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 90% வெளிநாட்டு பறவைகள் இந்த ஆண்டு வரவில்லை என்றும் கணக்கெடுப்பாளர்கள் கூறியுள்ளனர். குளங்களை சுத்தமாக வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கணக்கெடுப்பாளர்கள் பறவைகள் கூடுகட்ட ஏதுவாக நாட்டு கருவேல மரங்களை நட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான நிலைமை தான். ஏன்னா மழையும் பார்த்தீங்கன்னா 70% குறைவான மழை. அதில் குளங்களில் இப்போ நாங்கள் ஒரு 10 குளங்களில் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் எந்த குளங்களையும் அந்த அளவுக்கு பறவைகள் இல்லை. நம்ம உள்நாட்டு பறவைகள் மட்டும்தான் பார்த்துருக்கோமே தவிர வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பறவைகள் எந்த பறவைகளும் இந்த வருஷம் பார்க்க முடியல. ஆனால் கடந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 22,000 பறவைகள் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 70 வகையான பறவைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு 20 வகையான பறவைகள் மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம்.